வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்? சிம்பிளான ஒரு சட்னி ட்ரை பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க. இது கொப்பரை. இந்த கொப்பரையை வச்சு தான் நம்ம இன்றைக்கி சட்னி பண்ண போகிறோம். கொப்பரை எதுக்கெல்லாம் நல்லதுன்னு உங்களுக்கு தெரியும். வாய்ப்புண்ணு, வயிற்று புண்ணு எது இருந்தாலும் ஜம்முன்னு சரி பண்ணிவிடும். ஆக்சுவலாக ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. மினுமினுன்னு இருக்கும் கொப்பரை சாப்பிட்டோன்னா. அதான் தேங்காய், கொப்பரை எது இருந்தாலும். இப்போது நம்ம இந்த சட்னி ரொம்ப சிம்பிள், பட் ரொம்ப ஹெல்த்தி சட்னி. டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கொப்பரை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னு நான் சொல்லிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறேன், 4 வெங்காயம் காமிச்சிருக்கேன். அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மிளகா, 4 மிளகா காமிச்சிருக்கேன். அதாவது ஒரு சின்ன வெங்காயத்துக்கு ஒரு மிளகா கணக்கில் காமிச்சிருக்கேன். அதை நான் அலம்பிட்டு பெருசு பெருசாக நறுக்கிக்கோங்க. ஏன்னா வதக்கி தானே அரைக்க போகிறோம், அதுக்காக ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம். பெருசு பெருசாக நறுக்கிட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் நறுக்கின இந்த 4 வெங்காயத்தை போட்டுட்டேன். அதுக்கப்புறமா அந்த 4 மிளகாயை போட்டுறோம். உங்களுக்கு கொஞ்சம் காரம் இன்னும் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். உப்பு அதுக்கு தேவையான அளவு போட்டு நல்லா வதக்கிடணும். வதக்கின உடனே அந்த கலரெல்லாம் மாறும் இல்லையா, இது கொப்பரை. இந்த கொப்பரையும் கடைசியில் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சு சேர்க்க போகிறோம். அதை நான் காமிக்கிறேன், சரிங்களா? இந்த மாதிரி கீறி வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நிறையா கீறிக்கோங்க. இப்போ இதை என்ன பண்ண போகிறோம், வதங்கியாச்சு, ஆற வச்சாச்சு. இப்போ மிக்சியில் எடுத்து போடுறோம், அதை அரைக்க போகிறோம். ஆறின உடனே அரைச்சிங்கன்னா பாத்திரமும் மிக்சி பாத்திரமும் டேமேஜ் ஆகாது. இப்போ வெங்காயம் போட்டாச்சு, மிளகா போட்டாச்சு. அடுத்தது என்ன, இப்போ நம்ம கொப்பரை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கொப்பரையை அதில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தோன்னா சுவையான, ரொம்ப சிம்பிளான, ஈஸியான சட்னி தயாராகிடும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க. லைக் பண்ண மறந்துடாதீங்க. எப்பவும் போல் எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். இது ஆரோக்கியமாக இருப்போம், ஆரோக்கியமாக சாப்பிடுவோம். நன்றி, வாழ்த்துக்கள்.